90 இன்றைக்கி. முருங்காய் அவ்வளோ விலை ஆயிடுச்சு. ஆஹா, நம்ம நண்பருடைய கடை ஹராஃபத். வணக்கம் வணக்கம். இதோ வர உள்ள தண்ணி வராது, உங்கள் ஹைட்டில் இருக்குல்ல, வராது. பார்த்தாலே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரைட், ஓகே, போகலாம் வாங்க. நான் சிக்கன் லவர். பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? டெய்லி இதே ராமாயணம். உள்ளே போடா உள்ளே போடா உள்ளே போடான்னு என்னை எதிர்த்து தான் பேசுவாங்க. உள்ளே போடா உள்ளே போடா உள்ளே போடா உள்ளே போடா. பாபு அண்ணா அவனை கூப்பிட்றாங்க, வாடா போடா சொல்லு. சூரிடா தூக்கி விசிறி போடு. இந்தாங்க சூரியனா. சரி, உங்களுக்கு அதை கொடுங்க, அங்கே வச்சுறேன் கொடு. சூரி ஃபோன் யாருன்னா வேணுமா உங்களுக்கு? யாராவது வந்து எடுத்துன்னு போங்க. சூரி ஃபோன் வேணுமா? கொடுத்துடலாமா ஃபோனை? சரி, வந்து எடுத்துன்னு போங்க. சூரி, நம்ம உங்கள் நம்பர் சொல்லு, உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லு. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லு. தெரியாது சூரிக்கு 10 நம்பர்னா சொல்ல தெரியாதுங்க. இங்கே வச்சுட்டா சரி, பாத்ரூம் போ சூரி. சாயிராமா, நான் கடை போய்ட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. வண்டி டயர் கொஞ்சம் தேஞ்சிருக்கு, டயர் மாற்றணும். சுத்தமாக போச்சு. நேற்று நைட்டு பஞ்சர் ஆகிடுச்சு. பஞ்சர்னா அது லைட்டாக காற்று போகுது. 2 நாளைக்கு ஒரு தடவை காற்று அடிக்க வேண்டியது இருக்குது. எந்த இடத்துல பஞ்சர்னு தெரில. அது பார்த்தா டயர் ஃபுல்லாக அவுட் ஆகிட்டு இருக்கு. போய் டயர் மாற்றணும். அப்புறம் வந்து மாங்காய் முருங்காய் எழுதியிருக்காங்க, அதுக்கு வாங்கிட்டு வரணும். சரி, நீ பாத்ரூம் போது நான் வாங்கி வந்துடுறேன்னா. பாத்ரூம் போ. பாய் சொல்லிட்டு போ. சரி, ஓகேங்க. கடை போட்டு வந்துடுறேன். மோட்ரு போட்டிருக்கேன், அதுலாம் வந்தாகணும். கிளைமேட் எப்படின்னு பாருங்கள். வெளியே மட்டூர் தான்ண்ணா. கரெக்டாக இருக்குது. வணக்கம் வணக்கம். குட் மார்னிங். நல்லா ஜூன் மல்ப வாய்ப்பு நிறைய இருக்குது. ஃபுல்லாக இருட்டாக இருக்குது பாருங்கள். காற்று நல்லா அடிக்குது. பஞ்சர் ஆகிடுச்சு, வெளியே போட்டு வந்தேன். அது ஃபுல்லாக பட்டன் இல்லை பாருங்கள். இது வேறு மாற்றணும். இன்றைக்கி மாற்றி ஆகணும். ஏன்னா ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், நான் மழை காலம் வருது, வண்டி ஜர்க்காகும். ஃபுல்லாக தெரிஞ்சுங்களா, பட்டனே காணும். இப்போ மாற்றின்னு வரணும். இது வேறு இப்போ தான் சொன்னேன், மழை ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோ இந்த மாதிரி நிற்கிற மாதிரி இல்லைங்க. ஃபுல்லாக இருட்டுன்னு இருக்கு பாருங்கள் மேலே. இப்போ நான் கடைக்கு போகலான்னு நினச்சேன். மாங்காவும் கத்திரிக்காயும் காலிஃப்ளவர் வாங்குறதுக்கு ஒரு சிஸ்டர் கேட்டதாங்க நினைக்கிறேன். நான் காலிஃப்ளவர் தொக்கு எப்படின்ட்டு மழை நிற்கிற மாதிரி தெரியலையே. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். வண்டி எடுத்துன்னு போனால் தொப்பாடே அணைஞ்சிடுவோம். நல்லா மழை பிடிச்சிச்சு பாருங்கள். இந்த மழைக்கே ரோட்டில் தண்ணிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. டயர் மாற்றலான்னு பார்த்தேன். நேற்று நைட்டு வண்டி பஞ்சாக ரொம்ப தொல்லை கொடுத்துச்சு. சரி, போகலாம் வாங்க. பாருங்க, ஒரு 10 நிமிஷம் தான் பெஞ்சுது. 10 நிமிஷம் கூட 5 நிமிஷம் பெஞ்சது கூட தண்ணி வந்துடுச்சு. மொனக்கடை இருக்காது. மொனக்கடை ஒரு ஊருக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். அவர் திருச்செந்தூர் போயிருக்காரு. ஸோ நம்மளை வண்டியில் போய் பழக்கம் ஆகிடுச்சா. நடந்து போய்ட்டு வரதுக்குள்ள ஒரு 1/2 hour ஆகிடும். வண்டியில் போனால் 1/2 hour தான். நடந்து போய்ட்டு வரதுக்கு இன்னும் லேட் ஆகும். சமையல் அப்படியே லேட் ஆகும். வெறும் கத்திரிச்சு மாங்காய் முருங்காய் முடிஞ்சால் ஒரு காலிஃப்ளவர் தொக்கை நான் செஞ்சு காமிக்கிறேன். ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க, லக்ஷ்மின்னு நினைக்கிறேன் அந்த சிஸ்டர் நேம். இன்றைக்கி ஸ்கூல் வச்சுருக்காங்க பசங்களுக்கு. இன்றைக்கி லீவ் விட்டுருக்கலாம் எனக்கு படுது. ஏன்னா சாயங்காலம் வரப்போ மழை அதிகமாகிடுச்சுன்னா பசங்க வரது கஷ்டமாயிடும். மேபி நாளைக்கு லீவ் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்றைக்கு பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை சொல்கிறாங்களோ அன்றைக்கி மழை பெய்யாது. சூரியன் வெயில் அடிக்கும். ஆனால் லைனாக கடைங்களாம் மூடி இருக்குது. மளிகை கடைங்களாம் நின்று தான் போகணும். நல்லா தண்ணி வச்சுருவாங்க. இங்கே வந்து 2015 ஒரு மழை வந்தது இல்லையா, அப்போ வரப்போ எவ்வளோ தொலை தண்ணி இருந்ததுன்னா இந்த ரோட்டில் என்னுடைய மாறு வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. மழை ஜாஸ்தி பிடிச்சிச்சு.
இது பாருங்கள், இந்த 46A போட்டிருக்கா, 46467. இதுக்கு மேலே அந்த விநாயகர் சிலை வரும் தண்ணி இருந்துச்சு. அப்போ எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்துங்க. ஆஹா, மழை ஜாஸ்தி பிடிச்சிச்சு. செம்ம மழை போங்க. வண்டி எடுத்துன்னா தொப்பா நினைஞ்சிருப்பேன். இந்த கடை இருக்கா, விற்கிறது கூட இருக்காத கடையண்ட மேலே டாப்பு போடல, கடைக்கு வெளியே டாப் போட்டிருக்காங்க. வீடுக்கு இருக்கான்னு பார்க்கலாம். மாங்காய் இருக்கா? செம்மாய் வாங்க. இங்கே மாங்காவை காணும். வாங்கினா ஒரே கடையில் வாங்கலாம் பார்த்தேன். நம்ம சிஸ்டர் கடை இருக்காங்க, போய் பார்க்கலாம். நாங்கள் எங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி, வணக்கம்மா, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். அது எந்த வீடுன்னு காமிக்கிற மாதிரி. நல்லா இருக்கீங்களா? இந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். இந்த சொந்த வீட்டில் தான் வாடகைக்கு இருந்தோம் நாங்கள். அப்படியே போயிருந்தோம். மாங்காய் இருக்கா? தங்கச்சி இருக்காங்களா? சரி, நல்லா இருக்கியாம்மா? ஓகேம்மா. காலிஃப்ளவர் எவ்வளோம்மா இது? இந்தம்மா ஒரு காலிஃப்ளவர். மாங்காய் இருக்கா? மாங்காய் இல்லையா? உன் கடையில் எல்லாமே இருக்கும். சரி, ஓகே. வேறு முருங்காய் நல்லா இல்லையா? என் மாதிரி முருங்காய் நல்லா இல்லையாம்மா? கிலோ எவ்வளோ? 300 இப்போ 200 300 அவ்வளோ காஸ்ட்லியா? எங்கள் வீட்டில் முருங்கை மரமே இருந்துச்சு, கட் பண்ணி போட்டாச்சு. கூட என் மாதிரி முருங்காவை காணுமென்ட்டு இந்த மாதிரி 2 கத்திரிக்காய் போடுங்கம்மா. எவ்வளோ ஆச்சு பாருங்கள். மாங்காய் இன்னொரு கடையில் வாங்கணுமா? இதுவரை எவ்வளோ ஆச்சு பாருங்கள். ரைட், ஓகே. மாங்காய் எதனா ஒழிஞ்சுன்னு பார்த்தா மாங்காய் இல்லை. இங்கேருந்து புதுசாக ஒரு கடை திறந்துருக்காங்க, வெஜ் பிரியாணி சொல்லிட்டு. 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா. ஒரு வாட்டி வாங்கி தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. வரம்மா. இந்த அம்மா நம்மளை கூப்பிட்டு வச்சு மாங்காய் இல்லைன்ட்டாங்க. சிரிக்கிறாங்க பாருங்கள். பாப்பா மாங்காய் இருக்குது, நாங்கள் கிட்ட போனால் மாங்காய் காணோம். சரி, ஓகே. இந்த கடையில் மாங்காவை காணோம். அதாவது எது நம்ம கிடைக்காதோ அதான் தேட விடுவாங்க வீட்டில். இந்த மழைக்கே பாருங்கள் இவ்வளோ தண்ணி சேர்ந்துச்சு. ஒரு 15 நிமிஷம் மழை பெஞ்சுன்னு இருக்கு. சரி, இது என்ன பண்ணுறது? கத்திரிக்காய் சாம்பார் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் தொக்கு பண்ணிடலாம். சாம்பார் ஒய்ஃப் செம்மையாக பண்ணுவாங்க. நம்மளுக்கு சாம்பாரே வராது சரியாக. நான் சாம்பார் பண்ணால் இன்ஸ்டன்ட் சாம்பார். 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டுருவேன். அதுலேயே தோரம் போட்டுருவேன். அதிலே மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், சாம்பார் தூள் போட்டு ஒரு 10 விசில் வர வச்சுட்டு இறக்கி கடைச்சி தாளித்து கொஞ்சம் புளி ஊற்றிடுவோம். அதுதான் நம்மளுக்கு ஈஸியான ஒரு இன்ஸ்டன்ட் சாம்பார். இப்போ ப்ராப்பராக பண்ணுவாங்க எங்கள் ஒய்ஃபெல்லாம். பார்த்து பண்ணுவாங்க. விட்ற மாதிரி இல்லை, மழை பெஞ்சிருந்தா கிடக்கு. ஆளை காணாமே. சரி, சாயங்காலம் வாங்கிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மழைக்கு சூடாக காப்பி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம வியாபாரம் முடிஞ்சிச்சா? பிச்சு உதர். இதே மழை கண்டினியூ ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க, வெள்ளம் சேர ஆரம்பிச்சிச்சு. இங்கே இந்த கடை ஒரு 25 வருஷமாக இருக்குது. நம்ம ஐடென்டிஃபிகேஷன் இந்த கடை தான். மழை பெய்யுது, பேச டைம் இல்லை.
நல்ல மரியாதையான மனிதர், நல்ல மனிதர், சிறந்த மனிதர், நல்லா பேசுவார், அன்பா பார்த்தோன்னே விஷ் பண்ணார் பாருங்கள். வணக்கம் சார். எப்படி சார் மழைலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். வாங்க வீட்டுக்கு. ஓகே ஓகே ஓகே. என்ன சார்? இல்லை சார், இதோ கடைக்கு போய்ட்டு வந்தேன், வாங்கிட்டு வரேன். இல்லை இருக்காரா? இதோ வந்து பார்க்குறேன். ஓகே வாங்க வாங்க சார். மழை ஜாஸ்தி பிடிச்சிச்சு, பிச்சு உதறிச்சு மழை. நான் வண்டி எடுத்துன்னு போய் தான் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள். தொப்போட அணிஞ்சிருக்கேன். நம்ம ரோட்லேயும் தண்ணி வந்துட்டுருக்கோம். நான் கடைக்கு போகிறப்போ நம்ம ரோட்டில் தண்ணி இல்லை இல்லையா, இப்போவே பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி வந்துருக்குன்னு தெரியும். அப்பா நடக்க முடியல. கடைசி வரையும் முருங்காவும் கிடைக்கல, மாங்காவும் கிடைக்கல. முருங்காய் கிலோ 300 ரூபாவாம். என்ன ஒரு அநியாயம். வெங்காயமே கிலோ 90 ரூபா இன்றைக்கி. முருங்காய் அவ்வளோ விலை ஆயிடுச்சு. ஆஹா, நம்ம நண்பருடைய கடை அராஃபத். வணக்கம் வணக்கம். இதோ வரேன். உள்ளே தண்ணி வராது, உங்கள் ஹைட்டில் இருக்குல்ல, வராது. பார்த்தாலே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரைட், ஓகே போகலாம் வாங்க. நான் சிக்கன் லவர். பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். உள்ளே ஒன்று கூடுவாங்க பேசுகிறதுக்கு. நண்பருடைய கடை அராஃபத். வணக்கம் சார். சாப்பிட்டேன் சார். நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஓகே சார், ஓகே சார். அப்படியே நம்ம ரோட காமிக்கிறோம் பாருங்க. நம்ம ரோடுக்கு வந்தாச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சு கிட்ட பாருங்க. சரியான மழை. சூரியக்கு டேப் போட்டணும். குளிப்பாட்டி வெளியே வந்துட்டான் அவன் லுங்கி மாற்றத்துக்குள்ள அவனுக்கு டேப் ஓட்டிட்டான். அந்த டேப் ஏன் டைட்டாக ஓட்டுறேன்னா ஷேக் ஆகாமல் இருக்கும். ஷேக் ஆனால் பிளட் வந்துடும். இது நம்ம தெரு. இதுக்கே எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்க. அம்மா முருகா. அப்பா அடி வீடு வந்தாச்சு. பிச்சுக்கிச்சிங்க மழை. இதே மாதிரி பெஞ்சுன்னா வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும். சூரிய டேப் போட்டணும். அவன் டேப் போட்டால் ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. அடுத்து மேலே போய் நம்ம சமைக்கணும். பார்க்கலாம். ரெடி ஆகிட்டியா? டேப் போட்டா என்ன இப்படி உட்காந்துருக்க? டேப் போட்டவா? சூரியக்கு டேப் போட்டியாச்சு. மேலே போய் தோசை எடுத்து மாட்டேன். எத்தனை தோசை வேணும்? 3. சரி, வெளியே என்ன வெயில் அடிக்குது அம்மா. கண்ணு பார்த்து கண்ணு தந்து மழை நினைக்கலாம். ரெண்டு பேரும் வா 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 கோல்டன் வா மழை நினைக்கலாம். சரி ஓகே, அப்புறம் பார்க்கலாம் சொல்லு. அப்புறம் பார்க்கலாம். பாய். தலை காஞ்சிஷா. ரைட், காஞ்சிஷ். ரைட், ஓகே.